வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். நீட் அல்லாத படிப்புகளுக்கு சென்டாக்கில் விண்ணப்பிக்க அறிவிக்கப்பட்ட கால அவகாசம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமர் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் நீட் அல்லாத பொறியியல், கலை மற்றும் அறிவியல் படிப்புகளுக்கு சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. வருகிற 22ஆம் தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் என்றும் நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்நிலையில் பல்வேறு கல்வி வாரியங்களின் முடிவுகள் வர தாமதமாவதால் விண்ணப்பிக்கும் காலக்கெடு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலியார்பேட்டை தொகுதியில் 14 முதல் 16ஆம் தேதி வரை 3 நாட்கள் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதலியார்பேட்டை ஹெல்த் காலனி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கழுவும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வரும் 14ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை ஹெல்த் காலனி, சுதானா நகர், பிரியதர்ஷினி நகர், மறைமலை நகர், திருமகள் நகர், திவான் கந்தப்ப நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதி முழுவதும் குடிநீர் விநியோகம் தடைபடும். தியாக முதலியார் நகரில் உள்ள கீழ்நிலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கழுவும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வரும் 15ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை தியாக முதலியார் நகர், ஜான்பால் நகர், பாரதிதாசன் நகர், கடலூர் ரோடு, பட்டம்மாள் நகர், இந்திரா நகர், தில்லை நகர், புவன்கரை வீதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும். முதலியார்பேட்டை உழந்தையில் உள்ள கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கழுவும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வரும் 16ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை விடுதலை நகர் குடியிருப்பு பகுதி முழுவதும் மற்றும் அதனை சார்ந்த பாரதிமில் நகர், ஐயப்பசாமி நகர், திருவிக்கா நகர், பாரதிதாசன் நகர், கடலூர் ரோடு, பட்டம்மாள் நகர், இந்திரா நகர், தில்லை நகர், புவன்கரை வீதி கிழக்கு, அப்துல் கலாம் நகர் மேற்கு பகுதி முழுவதும் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை வணிக நிறுவனங்கள் ஏசி பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என புதுவை மின்துறை வலியுறுத்தியுள்ளது. புதுவை மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் சண்முகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை பிராந்தியத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளில் வெப்ப தாக்கத்தின் காரணமாக வீடுகள், கடைகள், தொழிற்சாலைகள், அலுவலகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களில் குளிர்சாதன பயன்பாடு அதிகரித்துள்ளது. பொதுமக்களும் குளிர்சாதனங்களை பயன்படுத்துவதால் மின் நுகர்வு அளவு உச்சத்தை எட்டியுள்ளது. இதனால் மின்சுமை அதிகரித்து ஆங்காங்கே பல இடங்களில் மின் அழுத்த குறைபாடு ஏற்படுகிறது. மின்பாதை இணைப்பும் துண்டிக்கப்பட்டு மின்தடையும் ஏற்படுகிறது. குளிர்சாதனங்களை மிக குறைந்த அளவு 26 டிகிரிக்கு கீழாக உபயோகிப்பதால் மின் நுகர்வோர் கட்டணம் அதிகரிக்கிறது. அதன் மூலம் மின் தேவையும் அதிகரிக்கிறது. ஆகவே அனைத்து இடங்களிலும் குளிர்சாதன வெப்ப அளவை 26 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு அதிகமாக அமைத்து மின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்வது நல்லது. பெரிய கடைகள், வணிக நிறுவனங்கள் தங்களின் குளிர்சாதன பயன்பாட்டை தினமும் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரையில் குறைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக செவிலியர் தினத்தை ஒட்டி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளான மே மாதம் 12ஆம் தேதி ஆண்டுதோறும் உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தில் செவிலியர் தின விழா கொண்டாடப்பட்டது. செவிலியர் கண்காணிப்பாளர் ஸ்டெல்லா மேரி தலைமையில் செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை செவிலியர் அதிகாரிகள், முதுநிலை செவிலியர் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர்.
புதுச்சேரி அரியூருக்கு பெயர் சூட்டும் விழாவிற்கு வந்த மினி வேன் கவிழ்ந்தது. வேனில் பயணம் செய்த 18 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். 3 பேர் சிறிய காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதியான கடலூர் பழைய துறைமுக பகுதியில் இருந்து 18 பேருடன் மினி வேன் ஒன்று புதுச்சேரி அரியூரில் நடைபெறும் பெயர் சூட்டும் விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்தனர். இந்த மினி வேன் கடலூர் பழைய துறைமுக பகுதியை சேர்ந்த முகமது பயாஸ் என்பவர் ஓட்டி வந்தார். தவளக்குப்பம் அபிஷேகப்பாக்கம் வழியாக அரியூர் செல்லும் போது பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி அருகே வளைவில் திரும்பும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த மினி வேன் சாலை ஓரத்தில் திடீரென கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது. இதில் வேனில் பயணம் செய்தவர்களின் அலறல் சத்தம் கேட்கவே அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து விபத்துக்குள்ளானவர்களை வேனில் இருந்து மீட்டனர். இதில் 3 பேருக்கு மட்டுமே சிறிய காயங்கள் ஏற்பட்டது. உடனடியாக அவர்கள் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இது குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தவளக்குப்பம் போலீசார் விபத்து குறித்த காரணங்களையும் விசாரித்து வருகின்றனர். பெயர் சூட்டு விழாவிற்கு வந்த வேன் திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி 18 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உருளையன்பேட்டை கண்டக்டர் தோட்டம் பகுதி மக்கள் மின் கட்டணம் செலுத்துவது தொடர்பாக மின்துறை கண்காணிப்பாளர் சண்முகத்திடம் தொகுதி எம்எல்ஏ நேரு ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கண்டக்டர் தோட்டம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் உள்ளது. இங்குள்ளவர்கள் கடந்த காலங்களில் மின் கட்டணம் சரியாக செலுத்தாத காரணத்தால் தற்போது ஒவ்வொரு குடியிருப்பிற்கும் அதிகமான அளவில் மின் கட்டணம் வசூல் செய்வதற்கான ரசீதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனை கட்ட தவறினால் மின்சார இணைப்பு துண்டிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. நிலுவைத் தொகையை தவணை முறையில் கட்டுவது சம்பந்தமாகவும் மின்துறை தலைமை அலுவலகத்தில் மின்துறை கண்காணிப்பாளர் சண்முகத்திடம் தொகுதி எம்எல்ஏ நேரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது தேர்தல் நடத்தை விதிகள் முடிந்த பிறகு ஆட்சியாளர்கள் மற்றும் மின்துறை செயலரிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக எம்எல்ஏவிடம் மின்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது கண்டக்டர் தோட்ட பகுதி மக்கள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் உடனிருந்தனர். 10 ஆண்டுகால சாதனையை கூறி வாக்கு பெற முடியாத சூழலில் பிரதமர் இஸ்லாமியர்களை பற்றி வெறுப்பு அரசியல் செய்து வருவது தேர்தலில் எடுபடாது என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா புதுச்சேரியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, இந்தியாவில் இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் 44 நாட்கள் இடைவெளி விட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும் என்று கூறிய அவர், நடந்து முடிந்த 3 கட்ட தேர்தலில் தென் மாநிலம் மட்டுமல்லாமல் வட மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற பிரகாசமாக உள்ளதாகவும் இதனால் பிரதமர் வெறுப்பு அரசியலை தற்போது செய்து வருகிறார். இந்தியா கூட்டணி கட்சியினரை அதிகமாக சாடி பேசி வருகிறார் என்றார். இந்தியாவில் இஸ்லாமியர் பெண்களின் பிள்ளை பேறு விகிதம் அதிகரித்து வருவதாக பேசி வெறுப்பு அரசியலை மோடி செய்து வருகிறார் என கடுமையாக சாடிய ஜவாஹிருல்லா, 10 ஆண்டு கால சாதனையை கூறி வாக்கு பெற முடியாத சூழலில் இஸ்லாமியர்களை பற்றி வெறுப்பு அரசியல் செய்து வருவது எடுபடாது என்றும் பாஜக மண்ணை கவ்வும் என்றார். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் உலக அன்னையர் தினம் மற்றும் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கவியரங்கம் நடைபெற்றது. பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் உலக அன்னையர் தினம் மற்றும் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு பாவேந்தர் கலை இலக்கிய 66வது திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் இன்று நடைபெற்றது. பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். செவிலியர் நலத்தை சிந்திப்பீர் என்ற தலைப்பிலும் அன்னை தன் பிள்ளையை அணைத்தாள் என்ற தலைப்பிலும் கவியரங்கம் நடைபெற்றது. விழாவில் தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவ மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் குறைந்திருப்பது உயர்கல்வி கற்போரின் எண்ணிக்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 3 ஆண்டு காலமாக புதுவையில் 10ஆம் வகுப்பு, +2 பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளது.
தற்போதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் +2 தேர்விலும் கடந்த ஆண்டை விட குறைவான மாணவர்களே தேர்ச்சி பெற்றுள்ளனர். கல்விக்கான அடிப்படை கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளால் தான் தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி சதவீத குறைவானது உயர்கல்விக்கு செல்வோர் எண்ணிக்கையை பாதிக்கும். மாணவர்கள் பலர் கல்வியை தொடராமல் விட்டுவிடுவர். ஆகவே இந்த பிரச்சனையில் அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தோல்வியுற்ற மாணவர்கள் மறுதேர்வு எழுத ஏற்பாடு செய்வது அவசியம். தேர்ச்சி விகித குறைபாடுகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள ஸ்ரீ அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலில் நடைபெற்ற குருபூஜை விழாவில் முதல்வர் ரங்கசாமி உட்பட திரளானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் அப்பா பைத்தியம் சுவாமி கோவில் உள்ளது. இங்கு வாரந்தோறும் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சிறப்பு பூஜைகள், அன்னதானம் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் அப்பா பைத்தியம் சுவாமிகளின் 165வது குரு பூஜை விழா நேற்று நடைபெற்றது. திருவிளக்கு பூஜை, புனித நீர் வழிபாடு ஆகியவற்றை தொடர்ந்து ஐங்கரன் வழிபாடு நடைபெற்றது. பிறகு அப்பா பைத்தியம் சுவாமிகளுக்கு செந்தமிழில் வேள்வி மற்றும் நிறைவேள்வி, மூலவருக்கு திருமஞ்சன வழிபாடும் மலர் அலங்கார பூஜையும் நடைபெற்றன. நிறைவாக பேரொளி வழிபாட்டில் புதுவை முதல்வர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பேரவை துணைத் தலைவர் பி. ராஜவேலு, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஊத்துக்காட்டு மாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் ஆகியன நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக மாலை 6 மணி அளவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் பகவான் கிருஷ்ணர் மற்றும் அர்ஜுனன், திரௌபதியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பவனி வந்தனர். இவ்விழாவில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவமும், அதனைத் தொடர்ந்து தர்மர் பட்டாபிஷேகமும் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் விழா அதிமுக மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் 70வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதிமுக மாநில துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வையாபுரி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடினர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அசைவ உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூகுள் மேப்பை பார்த்து காரை ஓட்டி வந்த பெண் வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது காரை ஏற்றி இறக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் அதிகாலை வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது கூகுள் மேப்பை பார்த்து காரை ஓட்டி வந்த பெண் ஏற்றி இறக்கியதால் 7 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை அசோக் நகர் 10வது தெருவில் வசித்து வரும் சரிதா என்பவரின் இல்ல நிகழ்ச்சிக்காக அவரது உறவினர்கள் ஏராளமானோர் வந்துள்ளனர். இரவு வீட்டில் இடப்பற்றாக்குறையால் உறவினர்கள் சிலர் வீட்டின் முன்புள்ள சாலையில் உறங்கியுள்ளனர். இந்நிலையில் அதிகாலை 4 மணிக்கு அவ்வழியாக காரில் வந்த மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த வைஷாலி என்ற பெண் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது காரை ஏற்றி விட்டு நிற்காமல் சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த சாலை முட்டுசந்து என்று தெரியாமல் சென்ற வைஷாலி வழி இல்லாமல் காரை நிறுத்தவே அவரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கூகுள் மேப்பை பார்த்து காரை ஓட்டி வந்ததாக அவர் தெரிவித்த நிலையில் மது போதையில் காரை ஓட்டி வந்ததாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆப்கானிஸ்தான் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அந்நாட்டின் தலைநகர் காபூல், பஹ்லன் மாகாணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழையால் பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக
பல நகரங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பலர் வீடுகளை இழந்துள்ளனர். இந்நிலையில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் இதுவரை 300 பேர் உயிரிழந்துள்ளதாக யூலம் பெயர்ந்தோர்களுக்கான ஐநாவின் சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது. கனமழை காரணமாக 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்க இடமின்றி தவித்து வருகின்றனர். வெள்ளம் முழுமையாக வடிந்த பின்னர்தான் உயிரிழப்புகள் எவ்வளவு என்பது தெரியவரும் என அந்நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளனர். வடகிழக்கு மாகாணம் பாதாக்ஷன், மத்திய கோர் மாகாணம், மேற்கு ஹெராத் ஆகியவையும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளதால் மீட்பு நடவடிக்கையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். போலந்து நாட்டில் 9வது கிராண்ட் செஸ் தொடரின் முதல் சீசன் நடந்து வருகிறது. 4 நாட்களுக்கு முன்பு துவங்கிய இந்த செஸ் தொடரில் இந்தியாவின் குகேஷ், பிரக்ஞானந்தா, அர்ஜுன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். இதேபோல் நார்வேயின் மேக்னஸ் கால்சன் என உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த 9வது சீசனில் போலந்து, ருமேனியா, குரேஷியா ஆகிய நாடுகளில் தலா 1 போட்டியும், அமெரிக்காவில் 2 போட்டி என இந்த ஆண்டு முழுவதும் மொத்தம் 5 போட்டிகள் நடக்கும். இப்போட்டியின் முடிவில் புள்ளி பட்டியலில் முதலிடம் பெறும் வீரர் கோப்பையை வெல்வார். இந்நிலையில் போலந்து நாட்டில் 9வது கிராண்ட் செஸ் டூர் தொடர் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 7வது சுற்றில் உலகின் நம்பர் 1 வீரரான மேக்னஸ் கால்சனை எதிர்த்து பிரக்ஞானந்தா விளையாடினார். இந்த ஆட்டம் 49வது நகர்த்தலில் டிராவில் முடிந்தது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மீண்டும் மேக்னஸ் கால்சனை எதிர்த்து பிரக்ஞானந்தா களமிறங்கினார். இதில் மேக்னஸ் கால்சனை எளிதாக வீழ்த்தி பிரக்ஞானந்தா அசத்தினார். இதன் மூலமாக பிரக்ஞானந்தா புள்ளி பட்டியலில் 145 புள்ளிகளுடன் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். முதலிடத்தில் 20.5 புள்ளிகளுடன் சீனாவின் வெய் இ முதலிடத்திலும், மேக்னஸ் கால்சன் 18 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும் உள்ளார். அதேபோல் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 14 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் உள்ளனர். நாளை கடைசி நாள் ஆட்டம் நடக்க உள்ளதால் ரசிகர்களிடையே யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.